வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு சோனி 40 இன்ச்சு. இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவங்களுக்கு செட்டு ஆன் ஆகும், நீட்டாக ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமாட்டு செட் என்ன ஆகும்னா 6 டைம் பிளிங்கிங் போயிடும். அப்புறமா செட்டை கலத்தி வச்சுருக்கிறோம், ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுதான் இதனுடைய மதர் போர்டு. 6 டைம் பிளிங்கிங்னா சோனியில் வந்து நமக்கு பேக் லைட் தான் ஃபால்ட் வரும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி 5 ஸ்டிப்பு போட்டிருக்காங்க. 5 செட்டு பல்பு, 2 பாசிட்டிவ். பார்த்தீங்கன்னா 2 பாசிட்டிவ் சப்ளை, அதுக்கப்புறமா இருக்குது 5 ஸ்டிப்பு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் அடாப்டர். சப்ளை கனெக்ட் பண்ணோம். ஓகே, இதில் உங்களுக்கு க்ரீன் லைட் வந்துட்டு பிக்சரும் பார்த்தீங்கன்னா ஓகே தான். கஸ்டமருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறமா செட்டு 6 டைம் பிளிங்கிங் போயிடும். நம்ம செக் பண்ணதில் இந்த பேக் லைட் ஐசி டிரைவர் BD9397FP இந்த ஐசி என்ன ஆகுதுன்னா ஃபால்ட்டு. ஐசி நல்லா ஹீட் ஆகுது. அப்போ அதுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம வோல்டேஜ் செக் பண்ணணும். வோல்டேஜ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மல்டிமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 டைம் பிளிங்கிங் போயிட்டு 1 2 3 4 5 6. இப்போ நார்மலாக இதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, பேக் லைட் தான் மாற்றணும். நம்ம பேக் லைட் மட்டும் தான் மாற்றுவோம். ஆனால் இதில் பேக் லைட் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா இதில் என்ன ஆகுதுன்னா, இதனுடைய ஒரே ஒரு ஸ்டிப்பு, இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டிப்புக்கு லைன் விட்டுருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டிப்பு, அதாவது 1 2 3, இந்த 3வது ஸ்டிப்பு மட்டும் வோல்டேஜ் ஒரு 2 வோல்ட்டு கூட எடுக்குது. மற்ற ஸ்டிப்புகளோட 2 வோல்டேஜ் கூட எடுக்குது. இப்போ நம்ம அதில் வோல்டேஜ் செக் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிப்பு புதுசு போட்டாச்சு. அப்போ இதில் ஐசி மாற்றி இது பண்ண போகிறோம். இந்த ஐசியை மாற்றி ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். ஓகே, நம்ம இதில் வந்து வணக்கம் நண்பர்களே, நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த ஐசி மாற்றி ட்ரை பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னா, இந்த ஐசி கலத்தும் போது உடையுது. கொஞ்சம் ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா, கஸ்டமருக்கும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருந்து ஒரு சிங்கிள் காயில் பேக் லைட் பூஸ்டர் போர்டு போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, இது பேக் லைட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து 5 செட்டு பேக் லைட்டுக்கும் கொடுக்கக்கூடியது லைனு. அப்புறமா இது வந்து ஐசி வந்து 2வது பின்னு, அதாவது 2வது பின், ஐசியினுடைய 2வது பின் வந்து இங்கே இருக்குது, இந்த பக்கத்தில் இருக்குது. 2வது பின் வந்து இந்த மதர் போர்டுக்கு போகக்கூடிய எரர் பின்னு. அதனால் அதை எடுத்து விட்டாச்சு. அதை மட்டும் கட் பண்ணி விட்டுருக்குறேன். உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியுமான்னு தெரியல. ஓகே, இந்த 2வது பின் வந்து கட் பண்ணி விட்டுருக்குறோம். அப்போ அந்த ஐசி வந்து எரர் ஆகிட்டுங்கிறது மதர் போர்டுக்கு சிக்னல் போகாது, அதுக்காக. அப்புறமா 31வது பின்னில் இருந்து இந்த ஐசி எரர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 10K ரேஷன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இது 10K ரேஷன்ஸு SMT கையில் இல்லை, அதனால் நான் பெரிய ரேஷன்ஸ் அடிச்சிருக்கேன். அப்புறமா இதில் 17வது பின் வந்து எனேபிள் என்ன இருக்குது, இந்த பின்னு, இந்த ஐசியினுடைய 17வது பின் என்ன, இந்த பின், இந்த பின் இந்த பேக் லைட்டு டிரைவருக்குள்ள எனேபிள் பின்னு. அதனால் 17வது பின்லேருந்து எடுத்து ஒரு எனேபிள் பாயிண்ட் எடுத்து இந்த போர்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம், பேக் லைட் ஆன் ஆஃபுக்கு. அப்புறமா உங்களுக்கு இது இந்த பேக் லைட்டு போகக்கூடிய சப்ளை வோல்ட்டு, இது 18 வோல்ட் வரும். இதில் 2 பாயிண்ட்டும் சப்ளை, அதாவது இந்த டிரைவர் போர்டுக்குள்ளே இதில் என்ன இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு சப்ளை 12 வோல்ட்டோ இல்லைனா 24 வோல்ட் வரையும் கொடுத்துக்கலாம். அதுக்கு கிரவுண்டு. இது அவுட்புட் வந்து உங்களுக்கு 4 ஒயர் எடுத்து சீரியஸ் எல்லாமே எல்லா இதையுமே பேரலல் பண்ணி அடிச்சிருக்கிறோம்.
போர்டு ஹீட் எதுவும் இல்லை, இந்த போர்டு ஹீட் எதுவும் இல்லை. இது உங்களுக்கு பேக் லைட்டுக்கு வந்து 28 வோல்ட் தான் எடுக்கும். அதனால் இந்த போர்டு பெருசாக இது வேலை செய்யலை. ஏன்னா பேக் லைட் 28 வோல்ட்டு, நம்ம கொடுக்குறது 20 வோல்ட்டு. இதுக்கு பெருசாக அதிகமாட்டு பூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போர்டு வந்து உங்களுக்கு ஒரு 80 வோல்ட்டு வரைக்கும் 75 வோல்ட்டு வரைக்கும் ஓரளவு பூஸ்ட் பண்ணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி விட்ருக்குறோம், காட்டுறேன். இது சோனி தான். இது நார்மலாக பேக் லைட்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலே சிக்ஸ் டைம் பிளிங்கிங் போயிடும். இது நம்ம எரர்லாம் எடுத்து விட்டதுனால 6 டைம் பிளிங்கிங் போகல. நார்மலாக இப்படி பண்ணக்கூடாதுன்னா இதை இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதில் ஒரு செட்டு பேக் லைட் ஃபால்ட் வந்த டைம்லேயே கஸ்டமர் கொடுத்து ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளோ லைனையுமே ஜாயின் பண்ணி விட்டாங்க. இப்போ ஜாயின் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளைக்கு ஒர்க் ஆகும். பெருசாக அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இந்த ஐசி நல்லா ஹீட் ஆகி கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஐசி எப்போ இதாகுதோ, ஃபெயிலியர் ஆகுதோ, அதுக்கப்புறமா அவங்களுக்கு இது ஃபால்ட் ஆகும். இப்போ அதனால் இப்போ இந்த ஐசியை கலத்தி மாற்றும் போது பிசிபி டேமேஜ் ஆச்சு. அதனால் அது பிசிபி ஐசி கலத்தாமல் இந்த மாடலில் இது பண்ணியிருக்கோம். இப்போவும் உங்களுக்கு பேக் லைட்டு ஒரிஜினலாக தான் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு பேக் லைட்டு ஒர்க் ஆகிறது தெரியும். இப்போ நான் இது டிவியை ஸ்டாண்ட் பை பண்ணுறேன். இந்த லைட்டு பார்த்துக்கிடுங்க. இதான் உங்களுக்கு பேக் லைட் எரியுது. இப்போ உங்களுக்கு செட்டும் ஆஃப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இண்டிகேட்டர் வந்துட்டு பேக் லைட்டும் உங்களுக்கு டிரைவ் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதில் டிவி ஒர்க் ஆகிறாங்க. சோனியில் வந்து ஆன் பண்ணி விட்டாலே, கேபிள் அவுட் இருந்தாலே சவுண்ட் வந்துடும். டிவி ஓகே தான். இந்த மாதிரி எப்போ ரெடி பண்ணலான்னா, முடியாத கட்டத்தில் ரெடி பண்ணலாம். அதாவது போர்டு தான் மாற்றணும், மதர் போர்டு தான் மாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது, இந்த கம்ப்ளைண்ட் எப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னா, இந்த போர்டு மாற்ற வேண்டியது இருக்குது, வேறு வழி இல்லை அப்படின்னு வரும்போது இந்த மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது பேக் லைட் செக்ஷனுக்கு நார்மலாக இப்படி பண்ணக்கூடாது. இது எப்போ பண்ணணும்னா, இது பேக் லைட்லாம் ஓகே, பேக் லைட்லாம் புதுசு தான் மாற்றிருக்கு. மாற்றினதுக்கப்புறமாவும் இந்த டிரைவர் ஸ்டேஜ் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால தான் இப்போ நம்ம இப்படி ஏற்றிருக்கிறோம். நார்மலாக இந்த கம்ப்ளைண்ட் இவங்க ஷார்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த ஐசி கம்ப்ளைண்ட் வந்திருக்காது. இப்படி நம்ம ஒரு போர்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் நான் லைஃப் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு டிரைவர் அவுட்புட் எதுவுமே சூடு இல்லை, ஹீட் இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது. கஸ்டமருக்கு ஒரிஜினல் போர்டுக்கு எவ்வளோ நாள் யூஸ் ஆகுதோ அந்த அளவுக்குள்ள லைஃப் அதில் இருக்கும். இனி நம்ம இதில் கம்மெல்லாம் போட்டு இது இழகி வராத அளவுக்கு எல்லாம் செட் பண்ணி மாட்டி கொடுத்துடலாம். மாட்டி கொடுத்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றி. சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரியணும்னா அந்த பெல்லையும் அமைக்கி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த தடவை நமக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நன்றி.